ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்குள்ளே செட் ஆகாமல் போய் வீட்டில் பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் வந்து பேசி பார்த்தோம் ஒர்க் அவுட் ஆகாமல் 2 பேரும் பிரிஞ்சு அவங்க வீட்டில் தனியாக இருந்தாங்கன்னா, இப்படி சண்டையே போடாமல் ப்ராப்பராக டேர்ம்ஸ் பேசி பிரியணும்னு நினைக்கிற அந்த கப்புள்ஸ்க்கு என்ன தான் சொல்யூஷன்? இவங்களுக்காக தான் நம்ம லாவில் டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். ஆனால் இது பற்றி சட்டத்தில் எங்கே சொல்லியிருக்காங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். பையன் பொண்ணு 2 பேருமே ஹிந்துவாக இருந்து ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க செக்ஷன் 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955க்கு கீழே அப்ளை பண்ணுவாங்க. பையன் பொண்ணு 2 பேருமே கிறிஸ்டியனாக இருந்து கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க செக்ஷன் 10A ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட் 1869க்கு கீழே அப்ளை பண்ணுவாங்க. சரிப்பா, பொண்ணும் பையனும் வேறு ரிலீஜன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண? அதுக்கும் வழி இருக்குது. செக்ஷன் 28 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954க்கு கீழே அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த செக்ஷனுக்கு கீழெல்லாம் அப்ளிகேஷன் போட்ட உடனே இந்தாங்க டிவோர்ஸை பிடிங்கன்னு கோர்ட் கொடுத்துருமா? கண்டிப்பாக கொடுக்காது. அவங்க கோர்ட்டில் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதும் ஜட்ஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு 6 months கழித்து ஒரு ஹியரிங் டேட் கொடுப்பாங்க. இந்த 6 months கேப்பை தான் லாவில் கூலிங் ஆஃப் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அவசரத்தில் முடிவு எடுத்த கப்புள்ஸை நின்று நிதானமாக யோசிக்க வைக்க லாவில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டைம் கேப் தான் இது. இதுக்கு அப்புறம் கூட அவங்க மனசே மாறாமல் பிரிஞ்சே தான் ஆகணும்னு சொன்னால் கோர்ட் வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் அவங்களுக்கு கிராண்ட் பண்ணிடும். சரி, சண்டையே போடாமல் மியூச்சுவலாக பிரிஞ்சால் ஓகே, மேலே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சண்டை போட்டு ஒருத்தங்களுக்கு மட்டும் டிவோர்ஸ் வேணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறது? அதை பற்றி நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.